அது ஒரு அழகான ஊரு. அங்க மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு மெதுவா சில்லுன்னு காத்தும் வீச ஆரம்பிச்சு இடி மின்னலோட சேர்த்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த ஊர் இலையில ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில வயசான காந்தம்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கூரையிலிருந்து மழை தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஈர விறகால அடுப்பு சரியா எரியாம இருந்துச்சு. பாவம் அந்த அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த புகையால அவங்க கண்ணுல கண்ணீர் வரல, மனசுக்குள்ள இருக்கிற வலியால தான் கண்ணீர் வந்துச்சு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரருடைய நினைவு நாள். அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன கடவுளே தப்பு பண்ண? நான் யாருக்காக சமைக்கிறேனே தெரியலையே. என் வீட்டுக்கு யாரு வருவாங்கன்னு இப்படி இந்த மண் பாத்திரத்துல மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருக்க. என் வீட்டுக்காரருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவருக்கு நினைவு நாள். ஆனா நான் மட்டும்தான் இருக்கேன். எப்படி இருக்க, ஏதா இருக்கேன்னு எனக்கு கேட்கறதுக்கே இந்த உலகத்துல யாருமே இல்லை. உயிரோட இருக்கும்போது என் வீட்டுக்காரரு ரொம்பவும் ஆசையா ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடு, அதுல மாங்காய வெட்டி போட்டு செஞ்சு கொடு அப்படின்னு ஆசையா கேட்பாரு. அவருக்காக அந்த மீன் குழம்ப மணக்க மணக்க செஞ்சு கொடுப்பேன். நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு என்னை பாராட்டிக்கிட்டே வயிறார அவரு சாப்பிடுவாரு. அவரு சாப்பிடுறத அழக பார்க்கும்போது என்னுடைய மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடும். ஆனா இப்ப அவர் இல்லாம மழையில நனைஞ்சுக்கிட்டு வீணா போற இந்த குடிசை மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும் இப்படி கவலைப்பட்டு பட்டு வீணா போச்சு. அப்படி காந்தம்மா அழுதுகிட்டே கண்ணீரை தொடச்சுக்கிட்டே புளிய கரைச்சி ஊத்தி மிளகாத்தூளை போட்டு மீன் குழம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மனம் அந்த வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சாயந்தரம் நேரமும் ஆச்சு. அப்பதான் மழையில நனைச்சுக்கிட்டு ஒரு ஆள் காந்தம்மாவோட குடிசைக்கிட்ட நடந்து வந்தான். அவன் பேரு சுப்பையா. காந்தம்மாவோட வீட்டுக்காரருடைய அண்ணன் புள்ள. பக்கத்து ஊர்ல அவன் ரொம்ப பெரிய வட்டி வியாபாரி. லட்சக்கணக்கில் வட்டிய வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ₹1 செலவு பண்ணனாலும் கூட மனசு வராது. அடடா, என்னடா மனம் இது, பசி அதிகமாகுது. சித்தி சித்தி, நான் தான் சுப்பையா வந்திருக்கேன், வெளியில வாங்க. சுப்பையா, நீயாப்பா? மழையில ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்க? வா, உள்ள வாப்பா. என்னப்பா, என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்காத நீ இன்னைக்கு திடுதிடுப்பு நீ வீடு வரைக்கும் வந்திருக்க? என்ன சித்தி இப்படி கேட்டுட்ட? சித்தப்பா மேல எனக்கு எவ்வளோ பிரியம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு சித்தப்பாவோட நினைவு நாள். அவரு ஞாபகம் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதனால தான் வீட்டுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாம சித்தப்பாவுக்கு பிடிச்ச மீன் குழம்பு இன்னைக்கு நீங்க வைப்பீங்க இல்லையா, அதை உங்க கையால சாப்பிடலான்னு தான் வந்திருக்கேன். இவனை பத்தி எனக்கு தெரியாதா? இவங்க அப்பா தான் பெரிய கஞ்ச பீஸ்னாரின்னு பார்த்தா கஞ்ச பீஸ்னாரித்தனத்துல அவரையே முழுங்கிடுவான் இவன். என் புருஷன் செத்து போனப்ப கூட இவன் வந்து பார்க்கவே இல்லை. இப்போ நினைவு நாளுக்கு வந்திருக்கானா. இவன் எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்ச மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான் போல. வயசான ஒருத்தி கஷ்டத்துல இருக்கிறேனே, என்னைக்காவது ஒரு நாள் வீடேறி வந்து எப்படிமா இருக்கேன்னு கேட்டிருப்பானா. இப்போ வீட்டுக்கு சோறு தின்ன வந்துட்டான். அதுலயும் வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கான் பாரு. இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவனை வெளியில போடான்னு எப்படி சொல்றது? ரொம்ப சந்தோஷப்பா. குழம்பு எப்படியோ செஞ்சிட்டேன். ஆனா சாப்பாடு வடிக்க வீட்டுல அரிசி தான் இல்ல. உன்கிட்ட ஒரு ₹5 இருந்தா கொடுப்பா. நான் பக்கத்து கடையில போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து சோறு வடிக்கிறேன். ஐயோ சித்தி, இப்ப என்கிட்ட ₹1 கூட இல்ல. வர வழியில கை நழுவி சேத்துல விழுந்துடுச்சு. நான் ஏதோ உங்க மேல இருக்கிற பாசத்தால வந்திருக்கேன். என்கிட்ட போய் பணம் கேக்குறீங்களே. ஆனா நான் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கிற உறவு தானே. வீட்டுக்கு வந்த உறவு கிட்ட யாருன்னா பணம் கேட்பாங்களா? போய் பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி அப்படியே அரிசி வாங்கிட்டு வா. அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் காந்தம்மாவுக்கு மனசெல்லாம் வலிச்சுது. ஆனா எதுவும் பண்ண முடியாம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீடான ராமையாவோட வீட்டுக்கு போனாங்க. பக்கத்து வீட்டுல ராமையாவும் அவனுடைய மனைவியான சீதாவும் திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காந்தம்மா அவங்க கிட்ட போனாங்க. என்ன பாட்டி, மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, என் மூத்தாரோட புள்ள சுப்பையா என் வீட்டுக்கு வந்திருக்கான். நான் இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். அவனுக்கு சாப்பாடு வடிச்சு போடுறதுக்கு வீட்டுல அரிசி இல்ல. அதான் கொஞ்சம் அரிசி உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்ப்பா. அத கேட்ட உடனே சீதாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. காந்தம்மாவ அவ பேத்த தாய் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தா. என்னம்மா இது, அந்த சுப்பையா வந்திருக்கானா?
அவனுக்கு பக்கத்தூர்ல 10 ஏக்கர் ஜமீன் இருக்கு. வட்டிக்கு விட்டு லட்சமா பணம் சம்பாதிக்கிறவன் ஒரு நாளாவது நீ எப்படி இருக்கேன்னு பார்க்க வந்திருக்கானா? இன்னைக்கு என்னமோ திடீர்னு வந்து சாப்பாடு போடுன்னு சொன்னா அதுக்காக நீயும் சாப்பாடு போட்டுருவியா? அவன் கை கால் என்ன விழுந்தா போச்சு? வயசான உன்கிட்ட கை செலவுக்கு ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுக்கறத விட்டுட்டு ஒண்ணும் முடியாம இருக்கிற நேரத்துல வந்து ஓசியில சாப்பாடு சாப்பிடலான்னு வந்திருக்கானா? அப்படிப்பட்டவனுக்கு நீயும் என்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போய் சமைச்சு போடணுமா? ஒன்னும் தேவையில்ல. அவனை வாயை மூடிக்கிட்டு போக சொல்லு. அப்படி சொல்லாதம்மா சீதா. அவன் எவ்வளோ பாவம் பண்ணவனா இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. வீட்டுக்கு வந்த விருந்தாளி எதிரியாவே இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போடுறது தானே நம்ம வழக்கம் அப்படின்னு காந்தம்மா சொன்னது கேட்டு சீதாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அவங்க 2 பேருக்கு தேவையான அளவுக்கு அரிசிய ரமையாவும் சீதாவும் கொடுத்து அனுப்புனாங்க. பாவம், இந்த வயசான அம்மாவோட ரத்தத்தை குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அந்த சுப்பையா. அவனுக்கு இன்னைக்கு ஏதாவது பண்ணி ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே தான் ஆகணும். கையில பணம் வச்சுக்கிட்டு கடன் வாங்க சொல்லி அனுப்புறான் இல்லையா அவன்கிட்ட இருக்கிற பணம் இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு சொந்தமாகணும். அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். காந்தம்மா அரிசியை வாங்கிட்டு போய் ஒலைய வச்ச அரிசிய போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல சூடா சாப்பாடோட மீன் குழம்பையும் ஊத்தி சுப்பையாவுக்கு அவங்க சாப்பிட கொடுத்தாங்க. கண்ணை மூடிக்கிட்டு அந்த மீன் குழம்ப ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அடடடடா சித்தி, என்ன வேணும்னாலும் சொல்லு. பெரிய பெரிய மகாராஜா வீட்ல கூட இவ்வளோ சுவையா மீன் குழம்பு கிடைக்காது. உன்னோட கைப்பக்குவம் அந்த அளவுக்கு இருக்கு. நீ வச்சிருக்கிற இந்த மீன் குழம்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உசுரே வந்திருக்கு. அப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட கேட்காம மொத்த மீன் குழம்பி போட்டு நல்லாவே சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில மழை இன்னும் பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ சுப்பையா அந்த வீட்டோட திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வீட்டு சீத்தம்மா புருஷன் ராமையா வேலைக்காரன் சூரி கூட சேர்ந்து பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னான். அம்மா, காந்தம்மா, வெளியில வாங்க, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. யாருமா? என்னாச்சு? எதுக்கு கத்தற? அந்த கிழவிக்கு எதனா ஆயிடுச்சா என்ன? ஒன்னும் இல்லைங்க ஐயா. நேத்து ராத்திரி இந்த வீட்டுல யார் மீன் குழம்பு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு உயிர்கண்டம் வந்திருக்கு. காவலர்களும் ஊர் தலைவரும் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. என்னது? நான் மீன் குழம்ப சாப்பிட்டதுக்கு காவலர்கள் எதுக்காக இங்க வராங்க? காந்தம்மாவும் பதட்டமா வெளியில வந்தப்போ சீதா கண்ணுல செய்கையை காட்டி காந்தம்மாவும் அமைதியா இருக்க சொன்னான். காந்தம்மாவும் அத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க ஐயா, நேத்து அம்மா மீன் வாங்கினாங்கல்ல, அது சாதாரண மீன் இல்ல. எங்க கோயிலுக்கு பக்கத்துல குளத்துல பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த தெய்வீக மீனு தான் அந்த மீன். அந்த மீன்காரன் யாருக்கும் தெரியாம அந்த கோவில் குளத்துல வலைய போட்டு இந்த மீனை பிடிச்சுக்கிட்டு வந்து வித்துட்டான். அவன் மீன் வித்தது பாட்டிக்கு தான். அந்த விஷயம் இப்பதான் ஊர் தலைவருக்கு தெரிய வந்துச்சு. ஆமா பட்டணத்து தம்பி, அந்த தெய்வீக மீனை சாப்பிட்டவங்களுக்கு 10 வருஷ கடுங்காவல் தண்டனை, அதோட 10,000 ரூபாய் அபராதம்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சுப்பையாவை பிடிச்சி மரத்துல கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் அந்த மீனை காந்தம்மாவுக்கு வித்திருக்கானா. அதனால தான் எங்க கிராமத்து தலைவர் காவலர்களை கூட்டிக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காரு. நேத்து ராத்திரி அந்த மீனை சாப்பிட்டவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். சூரி அப்படி சொன்னதை கேட்ட உடனேயே சுப்பையாவோட தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த கொற்ற மழையிலையும் கூட அவனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. 10,000 ரூபாய் அபராதம்னு சொன்னதும் அவன் கஞ்சத்தனம் உயிர் பயமாவே மாறிடுச்சு. அட கடவுளே, என்னடா இது என் கெட்ட நேரம். சும்மா ஒரு மீன் குழம்ப சாப்பிடலான்னு வந்ததுக்கு 10,000 ரூபாய் அபராதம், 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையா? என் சட்டப்பைக்குள்ள 15,000 ரூபாய் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். என்னை அடிச்சு அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம என் பணத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிடுவானுங்க. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும். அம்மாடி சீதா, என்னை காப்பாத்துமா. இந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது. நான் மீனை சாப்பிடலன்னு காவலர்கள்கிட்ட சொல்லிடுமா. என்னால் அடி வாங்க முடியாதுமா. நான் ஒரு வட்டி வியாபாரி. நான் அடி வாங்கினேன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா அப்புறம் என் மானம் என்னாகிறது? நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா ஐயா? வீடு முழுக்க மீன் குழம்பு வாசம் தான் வருது. வந்த உடனே நீங்க தான் சாப்பிட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நேத்து பாட்டிக்கு கூட மீன் மிச்சம் வைக்கலையாமே, மொத்தத்தையும் நீங்க தான் சாப்பிட்டீங்கன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சே காவலர்கள் வந்து உங்களை தான் தூக்கிக்கிட்டு போக போறாங்க.
ஏதாவது ஒரு வழியை சொல்லுமா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் உயிர் பொழைச்சா போதும். அந்த தலைவர்கிட்ட எடுத்து சொல்லு. அவரு ரொம்ப கோவக்காரருங்க ஐயா. கால் பிடிச்சு கெஞ்சினாலும் விட மாட்டாரு. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த காவலர்கள் இங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க உங்க ஊருக்கு ஓடி போயிடுங்க. ஆனா ஒண்ணு, வீட்ல பாட்டி மட்டும் தான் இருக்கிறதுனால அந்த மீனை பாட்டி தான் சாப்பிட்டுருப்பாங்கன்னு அவங்கள போய் சிறையில அடைச்சி வச்சிருவாங்க. இந்த வயசுல பாவம் பாட்டியால சிறையில இருக்க முடியாது இல்லையா? அதனால அபராதம் கட்ட வேண்டிய 10,000 ரூபாவை பாட்டி கையில கொடுத்துட்டு நீங்க இங்கிருந்து ஓடி போயிடுங்க. காவலர்கள் வந்தா அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவில போய் பிராயச்சித்தம் பண்ண சொல்லிடுறேன். ஆனா நீங்க மட்டும் இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் வந்துடாதீங்க. சுப்பையாவுக்கு அங்க தண்டனை, சிறைச்சாலை, அபராதம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம அவன்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணான். சித்தி, சித்தி, இந்த 10,000 ரூபாய அந்த தலைவர்கிட்ட கொடுத்துடு. உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு நானும் ஜெயிலுக்கு போக வேண்டாம், நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டாம். ஏதாவது சொல்லி என்னை மட்டும் காப்பாத்தி விட்டுடு சித்தி. அப்படின்னு சுப்பையா அவன் கொண்டு வந்த அந்த பணப்பையை எடுத்து காந்தம்மா கையில கொடுத்துட்டு திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அவன் அங்கிருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா சீதா, ராமையா, சூரியோட முகத்துல சிரிப்பு வந்துச்சு. ஆனா பாவம் காந்தம்மாவுக்கு தான் எல்லாம் குழப்பமா இருந்துச்சு. ஏன் சீதா, உண்மையிலே காவலர்கள் வந்துகிட்டு இருக்காங்களா? என்ன புடிச்சிட்டு போய் சிறையில போட்டுருவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இதெல்லாம் அந்த சுப்பையாவுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக நாங்க போட்ட நாடகம் தான் இது. அந்த மீன்காரன் தெய்வீக மீனெல்லாம் பிடிக்கல, சாதாரண மீனை தான் பிடிச்சு கொடுத்தான். நாங்க அப்படி சொன்னாதானே அந்த சுப்பையா கிட்ட இருக்கிற பணத்தை வாங்க முடியும். அதனாலதான் அப்படி சொன்னோம். இப்ப பாருங்க, இருக்கிற பணம் மொத்தத்தையுமே இவங்க கையில வச்சுட்டு தலை தறிக்க பின்னாடி கூட திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கதான் நாங்க இப்படியெல்லாம் பண்ணோம். நீ ஒன்னும் பயப்படாத. ஆமா பாட்டி, இது எல்லாமே நாங்க ஆடின நாடகம்தான். அவன் வட்டி வியாபாரம் பண்ணி பணத்தை புடுங்குறவன் தானே. அவன்கிட்ட இருந்து நியாயமா உனக்கு வர வேண்டிய பணம் தான் வந்திருக்கு. இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துக்கு உன் வீட்டு பக்கமே வரமாட்டான். காந்தம்மா கையில இருக்கிற அந்த பணத்தை பார்த்து கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் கொட்டுச்சு. அந்த சந்தோஷத்துல சீதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சீதா, நீ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய நல்லது பண்ணிருக்கேம்மா. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. ஆனா எங்க உறவுகள் எல்லாம் ஏமாத்ததான் பாக்குறாங்க. நீ செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அப்படி அந்த மழை காலத்துல முதல் தடவைய காந்தம்மா எந்த ஒரு பயமும் இல்லாம சந்தோஷமா இருந்த நாள் தான் அது. சொந்தக்காரன்ற பேர்ல வந்து ஏமாத்த பார்த்த அந்த சுப்பையாவுக்கு சீதா அவனுடைய புத்திசாலித்தனத்தினால பாடம் கத்து கொடுத்தா. உறவு அப்படிங்கிற பேருல நம்மளுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே புடுங்கிறதுக்கு தான் உறவுகள் வருவாங்க அப்படின்னா அது உறவுகளே இல்ல. அப்படிப்பட்ட உறவுகளை தெறிக்க தெறிக்க ஓட விடுறது எந்த தப்பும் இல்ல. சிரிப்புரம் அப்படிங்கிற ஊர்ல அது வெயில் காலம். ஊரையில இருக்கிற காந்தம்மாவோட மண்ணு வீடு இப்ப காஞ்சு போய் இருந்துச்சு. வெளியில இருக்கிற பனமரங்களோட இடங்கு கூட காஞ்சு போய் ஒவ்வொன்னா கீழே விழ ஆரம்பிச்சுது. வீட்டுல சாப்பிட கூட சாப்பாடு இல்ல. ராமு நாள் பூரா வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்திருந்தான். அம்மா, ராதா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. இன்னைக்கு வயல்ல வேலை இல்ல. ஜமீன்தாரோட வயல்ல தண்ணி இல்லாம பூமி வறண்டு போச்சுன்னு வேலை இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. என்னங்க, உங்க முகத்தை பார்த்தா எவ்வளவு வாடி போயிருக்கு. காலையில இருந்து பாவம் நீங்க எதுவுமே சாப்பிடல. வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்ல. இருந்திருந்தா கஞ்சி காய்ச்சியாவது உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேங்க. எல்லாம் என் நேரம். எங்க தாத்தா காலத்துல எங்க வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசி இருக்கும். ஆனா இன்னைக்கு என் புள்ள பசியில தவிக்கும் போது சோறு கூட போட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாமரத்துல மாங்காய் காய்ச்சி தொங்குது. ஆனா அதை வெட்டி சாப்பிடலானா தொட்டுக்க உப்பு காரம் கூட வீட்டுல இல்லடா. அத்தை, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம தோட்டத்துல இருக்கிற மாங்காய் மரத்துல மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க போடுற அந்த மாங்காய் ஊறுகாய் அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பவாச்சும் நீங்க அந்த மாங்காவை வெட்டி ஊறுகாய் போடும்போது அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்ப இவ்வளவு மாங்காய் இருக்கே, நாம ஊறுகாய் போட்டு இத சந்தையில விக்கலாம்ல. என்ன ராதா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி பண்ண நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? எப்பவுமே வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனா ஊறுகாய் போட்டு வித்து படைக்கிற பொழப்பு வந்துருச்சா? நாம சந்தையில உட்காந்து ஊறுகாய் வித்தா ஊர்க்காரங்க எல்லாரும் சிரிப்பாங்க. ராமுவோட கௌரவம் என்ன ஆகுறது?
அம்மா, ராதா சொல்றதுல எந்த தப்பும் இல்லையேம்மா. பட்டினியா சாவறதுக்கு பதிலா ஊறுகாய் வியாபாரம் செய்யலாமே. கௌரவம் சோறு போடாதுமா. ராதா கொடுத்த யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. அத்தை, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த லக்ஷ்மி தேவி உங்க கையில குடியிருக்கா. நீங்க நினைச்சா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரும் அத்தை. கௌரவம் கௌரவம்னு சொல்லி பட்டியா சாகிறதுக்கு பதிலா ஒரு தடவை நான் சொல்றத நீங்க கேட்டு பாருங்க அத்தை. காந்தம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்க. புள்ளையோட பசியும் மருமகளோட முகத்துல இருந்த தைரியத்தையும் பார்த்து அவங்க எண்ணம் மாறிடுச்சு. சரி ராதா, உன் பேச்ச நான் கேக்குறேன். நாளைக்கே சுப்பைய கடைக்கு போய் எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. நீ சொல்றபடி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில ராமு மாமரத்துல ஏறு நூத்துக்கணக்கான பிஞ்சா இருக்கிற மாங்காய்களை பறிச்சு கீழே போட்டான். ராதா அந்த மாங்காய் எல்லாத்தையுமே கழுவி ஒரு வெள்ளை துணியை வச்சு தொடச்சி அதை காய வச்சா. இப்பதான் முக்கியமான வேலை. காந்தம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனை இருந்துச்சு. அந்த மனையில மாங்காய வெட்டுறதுக்கான கத்தி இருந்துச்சு. அவங்க அந்த மாங்காய் கொட்டையோட சேர்த்து சமமான அளவுல அந்த மாங்காய்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ராதா ஒரு பெரிய உரல்ல காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு பொடி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி அவ அதை பொடி செய்யும் போது வர வாசம் அவங்க வீட்டையும் தெருவையும் தாண்டி தெரு எல்லை வரைக்கும் போச்சு. அங்க பக்கத்துல ஜாடி, கண்ணாடி பாட்டில் எல்லாம் இருந்துச்சு. மண் பானைகளும் கூட இருந்துச்சு. ஒரு கிண்ணத்துல மஞ்சள், உப்பு, காரத்தூள் எல்லாத்தையுமே அரைச்சு வச்சாங்க. ராதா, மிளகாவை ரொம்ப நைஸா அரைச்சிடாத. அது கொஞ்சம் திட்டு திட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். வெந்தயத்தை வறுத்து தானே அரைக்கிற. மாங்காய் அந்த நாரோட இருந்தா மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு தாங்கும். உப்பு, காரம், கடுகு பொடி அளவு மாறக்கூடாது. எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் அத்தை செஞ்சேன். நீங்க மாங்காயை வெட்டும் போது ஒண்ணு கூட வேற மாதிரி வெட்டவே இல்ல. உங்க கையில ஏதோ வித்தை இருக்கு அத்தை. இந்த நல்லெண்ணெயோட வாசமோ இந்த மிளகாத்தூளோட வாசமோ பார்க்கும்போது இப்பவே சாப்பாட்டுல போட்டு கலந்து சாப்பிடணும் போல இருக்கு. ஊறுகாய் போடுறது சாதாரண சமையல் இல்ல ராதா, அது ஒரு கலை. நம்ம பெரியவங்க கத்து கொடுத்தது. சரி, சீக்கிரமா வேலையை முடி. இன்னைக்கு ஊறுகாய் போட்டு ஜாடியில போட்டு கட்டி வச்சிடணும். நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை, நம்ம ஊர்ல சந்தை வேற. நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போகணும். அப்படி மாமியாரும் மருமகளும் நாள் பூரா கஷ்டப்பட்டு 2 பெரிய ஜாடியில மணமணக்கிற மாங்காய் ஊறுகாய தயார் பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊறுகாயோட மணத்துக்கே ராமுவுக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. அடுத்த நாள் சிறுபுரத்துல சந்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க கூட அந்த ஊர்ல வந்து தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராமு ஒரு தள்ளு வண்டியில 2 பெரிய ஊறுகாய் ஜாடியை வச்சு தள்ளி எடுத்துக்கிட்டு வந்தான். சந்தைக்கு நடுவுல ராதாவும் காந்தம்மாவும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊறுகாய் ஜாடியோட மூடிய திறந்த உடனேயே அந்த ஊறுகாயோட மனம் சந்தை முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. என்ன ராதா, என்ன வாசம் இது? அந்த வாசம் எங்களை இங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்துருச்சே. ஆமா, காந்தம்மா ஊறுகாய் போட்டாங்களா? ஆமா கௌரி அத்தை, எங்க அத்தை தான் போட்டாங்க ஊறுகாய். நல்லெண்ணெய ஊத்தி நல்லா போட்டிருக்காங்க. இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராதா ஒரு சின்ன இலையில ஒரு மாங்காய் துண்டை எடுத்து கௌரி கிட்ட கொடுத்தா. அட அட அட, இது ஊறுகாயா அமிர்தமா? நாக்குல வச்சதும் அவ்வளோ சரியா கரையுதே. இதுல உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியா இருக்கு. எனக்கு 1 கிலோ கட்டு ராதா. விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. கௌரி அப்படி சொன்னது கேட்டு ஊஜனங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. சாப்பிட்டு பார்த்து எனக்கு 1/2 கிலோ, எனக்கு 2 கிலோன்னு கொண்டு வந்து 10 மணிக்குள்ளாரியே 2 ஜாடி ஊறுகாயும் காலி ஆயிடுச்சு. இப்ப ராதாவோட கையில 50 ரூபாய் இருந்துச்சு. காந்தம்மாவோட கண்ணுல கண்ணீர் தான் இருந்துச்சு. ஆனா இந்த காட்சியை தூரத்துல இருந்து மளிகை கடைக்கார சுப்பையா பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் கண்ணுல பொறாம தெளிவா தெரிஞ்சுது. இந்த ராதாவும் காந்தம்மாவும் சேர்ந்து ஏன் வியாபாரத்தை கெடுத்துடுவாங்க போலயே. ஊர் ஜனங்க எல்லாரும் அங்க போய் ஊறுகாய் வாங்குறாங்க, என்கிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்களே. இப்படியே விட்டா ஏன் வியாபாரம் ஓடாது. ஏதாவது பண்ணி இந்த மாமியார் மருமகளோட ஊறுகாய் வியாபாரத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சு சுப்பையா ராதா கிட்ட வந்தான். என்னம்மா ராதா, ஊறுகாய் வியாபாரம் நல்லா நடக்குது போலயே. ஐயோ பாவம், பொம்பளைங்க 2 பேரும் எதுக்கு வெயில்ல வந்து இப்படி கஷ்டப்படணும்? பேசாம நீங்க ஊறுகாய் போட்டு எனக்கு கொடுங்க. கிலோ 2 ரூபான்னு நான் வாங்கிக்கிறேன். என் கடையில வச்சு வித்துப்பேன். என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய உதவி எதுக்கு அண்ணன்? கிலோ 10 ரூபாய்க்கு விக்கிற மாங்காய் ஊறுகாய நாங்க உங்களுக்கு எதுக்காக 2 ரூபாய்க்கு கொடுக்கணும்? எங்க கஷ்டத்தை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க போய் உங்க கடைய பாத்துக்கோங்க. ராதா அப்படி கிண்டலா சொன்னதை கேட்டு சுப்பையாவோட கோவம் அவன் தலைக்கு ஏறிச்சு.
அவனை எதிர்த்து பேசினதுக்கு இவங்க வியாபாரத்தை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நாட்களும் போச்சு. மாமியார் மருமக வியாபாரம் நல்லா சூடு பிடிச்சது. இப்ப மாங்காய் மட்டும் இல்ல, நெல்லிக்காய், எலுமிச்சங்காய், நார்த்தங்காய் எல்லா ஊறுகாயும் போட ஆரம்பிச்சாங்க. ராம ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான காய்ங்க, பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவங்க மண் குடிசைக்கு மேல இப்ப கூரை வந்துச்சு. பசியோட படுத்துக்கிட்டு இருந்த அந்த குடும்பம் இப்ப வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. காந்தம்மாவுக்கு மருமக மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசமும் இன்னும் அதிகமாச்சு. ஆனா சுப்பையாவுக்கு மட்டும் கோவம் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய வியாபாரம் சரியா நடக்கலங்கிறதுனால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ராத்திரி சுப்பையா அவனுடைய வேலைக்காரனை அனுப்பி வாசல்ல காய வச்சிருக்கிற மாங்கால மண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர சொல்லி சொன்னான். ஆனா ராமு அதுக்கு காவலுக்கு இருக்கிறதுனால அதை செய்ய முடியல. கடைசியில அவன் ஒரு கேவலமான திட்டத்தை போட்டான். சந்தையில எல்லாருக்கும் முன்னாடியும் ராதாவோட ஊறுகாவை உண்டுல ஆக்கணும்னு நினைச்சான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எப்பவும் போலவே வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு சுப்பையா ஒரு 2 ஆட்களோட ரொம்பவும் கோவமா அந்த ஊறுகாய் வண்டி கிட்ட வந்தான். அவன் கையில ஒரு ஊறுகாய் ஜாடி இருந்துச்சு. ஐயா, அம்மா, எல்லாரும் கேளுங்க. இந்த மாமியாரும் மருமகளும் ஊறுகான்ற பேர்ல நம்மள ஏமாத்துறாங்க. இவங்க கிட்ட ஊறுகாய் வாங்கி சாப்பிட்ட என் பிள்ளைக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இவங்க அழுகி போன மாங்காயையும் நல்லா இல்லாத எண்ணெயையும் கலப்படம் செய்யறாங்க. அதை கேட்டு சந்தையில திடீர்னு ஒரு அமைதி. எல்லாருமே ரகசியமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. பாவம் காந்தம்மாவுக்கு அவமானத்தினால கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஏ சுப்பையா, எங்க பொழப்புல மண்ணு வாரி போடுற, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ராதா மட்டும் கொஞ்சம் கூட பயப்படல. ரொம்பவும் தைரியமா முன்னாடி வந்து நின்னா. சுப்பையா, போதும் நிப்பாட்டுங்க, வார்த்தைய பார்த்து விடுங்க. எங்க மாமியார் செய்யற ஊறுகால கலப்படம் இருக்குன்னு பொய் சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமால? நீங்க 2 ரூபாய்க்கு ஊறுகாய் கேட்டீங்க, நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால எங்க மேல பழி போட பாக்குறீங்களா? நாங்க பயன்படுத்துறது சுத்தமான செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய், எங்க தோட்டத்து மாங்காய், இதுல எந்த ஒரு கலப்படமும் இல்ல. நீ சொல்றத யாரு கேட்பாங்க? இந்த மளிகை கடைக்காரன் சுப்பையா பேச்ச கேட்பாங்களா, இல்ல நேத்து வியாபாரம் ஆரம்பிச்ச உன் பேச்ச கேட்பாங்களா? இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த ஊரோட ஜமீன்தாரான தர்மையா அவருடைய குதிரை வண்டியில சந்தைக்கு வந்தாரு. ஜனங்க கூட்டமா இருக்கிறத பார்த்து அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல வந்தாரு. என்ன சுப்பையா, சந்தையில எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அதுவும் பொம்பளைங்க கிட்ட என்ன ஆச்சு? ஐயா ஜமீன்தார் ஐயா, மாமியாரும் மருமகளும் கெட்டு போன மாங்காவையும் எண்ணெயையும் வச்சு கலப்பட ஊறுகாய் தயாரிக்கிறாங்க. இவங்க வியாபாரத்தை நிறுத்த சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கே தெரியும் சுப்பையா எப்படிப்பட்டவரு அப்படின்னு. அவரு கடையில வியாபாரம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லாதது பொல்லாததுமா எங்க மேல பழி போடுறாரு. நீங்களே நாங்க செஞ்சிருக்கிற ஊறுகாய சோதிச்சு பாருங்க, அது நல்லா இல்லைன்னா அப்ப நீங்க சொல்லுங்க. ஜமீன்தார் தர்மையா அதை கேட்டு பொறுமையா இருந்தாரு. ஏன்னா சுப்பையாவை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். சுப்பையா, உன் கையில இருக்கிற ஊறுகாய் ஜாடியை இங்க கொடு. ஜமீன்தார் அந்த ஊறுகாய் சாடியை மூடிய திறந்து அதோட வாசத்தை பார்த்தாரு. அப்போ அமைதியா இருந்த அவருடைய முகத்துல கடுமையான கோபம் தெரிஞ்சுது. டே சுப்பையா, எல்லாருக்கும் முன்னாடியே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இந்த ஊறுகாவோட வாசத்திலேயே தெரியுது இது உன்னோட கடையில விற்கிற கலப்படம் செய்யப்பட்ட ஊறுகாய். இதுவே காந்தம்மா செஞ்ச ஊறுகாவை பாரு, அந்த மனமும் இந்த மனமும் ஒன்னாடா உனக்கு. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரையும் ஏமாத்தவா பாக்கற? ஜனங்க எல்லாரும் சுப்பையாவை பார்த்து தூணு துப்புனாங்க. சுப்பையா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். அம்மா, காந்தம்மா, இவன் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவனுக்கு நான் தண்டனையை கொடுக்கறேன். உங்க நேர்மையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சுப்பையா, நீ பண்ண தப்புக்கு தண்டனை என்னன்னு தெரியுமா? இவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். இன்னொரு தடவை இப்படி ஏதாவது செஞ்சினா அப்புறம் ஊரை விட்டே தள்ளி வச்சிடுவேன். ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ராதா, உன்னுடைய நேர்மையும் தைரியமும் தாமா உன்னோட வியாபாரத்தை காப்பாத்தி இருக்கு. உங்க வியாபாரம் நல்லபடியா நடக்க நான் வாழ்த்துறேன். மாசம் 5 கிலோ ஊறுகாவை என் வீட்டுக்கும் கொடுத்துடுமா. அப்படி ஜமீன்தார் கொடுத்த தீர்ப்பால ராதா காந்தம்மா மேல ஊர்க்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகமாச்சு. காந்தம்மா செய்யற அந்த மாங்காய் ஊறுகாய வாங்குறதுக்காக அக்கத்து பக்கத்து ஊர்க்காரங்க அத்தனை பேரு வந்தாங்க. ராமுவும் கூலி வேலைக்கு போறதை விட்டுட்டு ஊறுகாய் வியாபாரத்துல பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அடுத்து ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளாரியே பழைய மண் வீடு இருந்த இடத்துல இப்போ புது வீடு இருந்துச்சு. அந்த வீடு முழுக்க ஊறுகாய் ஜாடிகளா தான் இருந்துச்சு. காந்தம்மா புதுசா வாங்கின பட்டு புடவைய கட்டிக்கிட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு ஊறுகாய கலந்துக்கிட்டு இருந்தாங்க.
ராதா அவங்க மாமியாருக்கு குடிக்கிறதுக்கு டீய கொண்டு வந்து கொடுத்தா. ராதா, அன்னைக்கு நீ ஊறுகாய் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு சொன்னப்போ குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுன்னு உன்னை திட்டுன. ஆனா இப்ப இந்த குடும்பம் கௌரவமா வாழுதுன்னா அதுக்கு நீதாமா காரணம். ஏன் கை பக்குவத்துக்கு நீதாமா உயிர் கொடுத்திருக்க. நீ இந்த வீட்டு மருமக இல்ல, இந்த குடும்பத்தோட மகாலட்சுமி. என்னத்த ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னபடி தானே நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே நீங்க தான் மகாலட்சுமி. யோசனை நான் கொடுத்தேன், ஆனா திறமை உங்களுடையது. நம்ம 2 பேரும் சேர்ந்தா எது வேணும்னாலும் சாதிக்கலாம் அத்த. இனி நம்ம வியாபாரம் உண்மையிலேயே ரொம்ப நல்லபடியா நடக்க போகுது. ராமு அங்கேயே நின்னு அவங்க 2 பேரும் பேசுறத பார்த்து பெருமையா சிரிச்சான். சிரிப்புரம் கிராமத்துல அந்த மாமியார் மருமகளோட ஊறுகாய் வியாபாரம் வெற்றிகரமான ஒரு வியாபாரமா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு உழைக்கிறது எப்பவுமே அவமானமா இருக்காது. ஏன்னா ஏழையோ பணக்காரனோ உழைச்சா மட்டும்தான் 4 காசு சம்பாதிச்சு நம்ம வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியும். யாருக்கிட்டயோ கையேந்தாம நாம கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அதுல கிடைக்கிற கௌரவம் வேற எதுலயும் கிடைக்காது.